இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் காண்பது திருப்புமுனை நிகழ்ச்சி. வணக்கம் நண்பர்களே, திருப்புமுனையின் இன்னும் ஒரு அழகான எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் யுத்தத்தில் அமைதி பற்றி நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதில் இன்றைக்கு விசேஷமாக உலகத்தில் நடக்கிற அநேக போர்களுக்கு மத்தியும் யுத்தங்களுக்கு மத்தியிலும் நமக்கு எப்படி சமாதானம் கிடைக்கும் என்பதை பற்றி பேச போகிறோம். உலகத்தில் அநேக இடங்களில் யுத்தங்கள் வெடித்து கொண்டிருக்கின்றன, போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. இது உலகத்தில் மட்டும் நடக்காமல் நிறைய நேரங்களில் நம்முடைய குடும்பங்கள்லேயும் நம்மளுடைய ஆஃபீஸ்லேயும் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு மத்தியிலும் இது நடைபெறுகிறது. இப்படிப்பட்ட கஷ்டமான நேரத்தில், இப்படி போராட்டங்கள் நிறைந்த நேரத்தில் நமக்கு சமாதானம் எப்படி தான் கிடைக்கும்? அது எங்கேருந்து நமக்கு கிடைக்கிறது? இதை பற்றி தான் இந்த எபிசோட் முழுக்க நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய ஒவ்வொரு எபிசோட்லேயும் இந்தியாவில் இருக்கிற ஒரு ரீஜனை பற்றி நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதில் இன்றைக்கு ரொம்ப விசேஷமாக குறிப்பாக லடாக்கை பற்றி பார்க்க போகிறோம். முதல் முறையாக நாங்களும் லடாக்கிலிருந்து உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை வழங்க போகிறோம். லடாக்கிலிருந்து இந்த நிகழ்ச்சியை வழங்குவது மட்டுமின்றி லடாக்கிலிருந்து ஒரு அழகான பாடலையும் உங்களுக்கான அழகான ரொம்ப ருசியான சமையல் குறிப்புகளும், அது மட்டும் இல்லாமல் உண்மையான கதைகளையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்தியாவில் இருக்க மிக அழகான இடங்களில் ஒன்றான லடாக் எவ்வளவு ஃபேமஸ்ன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நிறையா பைக் ரைடர்ஸ் பைக்கிங்க்கு போவாங்க, ட்ரெக்கிங்க்கு போவாங்க, ஃபோட்டோகிராஃபர்ஸ் அநேக பேர் போயிட்டு அங்கே ஃபோட்டோ எடுத்து நிறைய கேலண்டர்ஸில் பார்த்துருப்போம், நம்முடைய சோஷியல் மீடியாலலாம் பார்த்துருப்போம். லடாக்கில் மிகவும் பிரசித்தி பெற்றது அதனுடைய இமயமலை சிகரங்கள். நிறைய பச்சை பசேலுன்ற இடம் லடாக்கில் அதிகமாக இருக்குது. அப்படிப்பட்ட இடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு அழகான பாடல் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு, வாங்க கேட்போம். ஒரு இனிமையான பாடலை நம்ம லடாக்லேருந்து இப்போ கேட்டோம். இது மாதிரியான இன்னும் அதிக இனிமையான பாடல்களை நீங்கள் கேட்க விரும்பினால் எங்களுடைய யூடியூப் சேனலாகிய CBN இந்தியாவை நீங்கள் விசிட் செய்யலாம். இந்த மாதிரியான பாடல்களை உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு நீங்கள் டெடிகேட் செய்ய விரும்பினீங்கன்னா எங்களுடைய வெப்சைட் cbnindia.org/CBN ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் என்ற லிங்கை நீங்கள் விசிட் பண்ணி உங்களுக்கு பிடித்த பாடலை அங்கே டெடிகேட் செய்யலாம். நேயர்களே, இந்த மாதம் யுத்தத்தில் அமைதி என்ற தலைப்பை பற்றி நம்ம பேசிட்டு வருகிறோம். அதில் இன்றைக்கு ஒரு விசேஷத்த நபரை நம்ம சந்திக்க போகிறோம். சில்வியா. மே மாதம் 2023 இந்த வருடம் மணிப்பூரில் நடந்த
போராட்டங்கள், கலவரத்துக்கு மத்தியில சில்வியா மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அந்த நேரத்துல எப்படி சமாதானத்தை பெற்றுக்கொண்டாங்க? எப்படி பயங்கரமான பெர்சிக்யூஷன் டைம்ல கூட அவங்களுக்கு அமைதி கிடைச்சது? அவங்களுடைய சாட்சியிலிருந்து தான் நம்ம இன்றைக்கு நம்முடைய உத்வேகத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். வாங்க பார்க்கலாம். சொந்த பூமியிலேயே அகதிகளாக மாறுறது எவ்வளோ வேதனைக்குரிய விஷயமாகும். எந்த பூமியில உங்களோட முன்னோர்கள்லாம் வாழ்ந்தாங்களோ, எவர் மணிப்பூருடைய பாதுகாப்பாக தன்னுடைய உயிரையே தியாகம் செஞ்சாங்களோ, அவங்களே அகதிகளாக மாறினா எப்படி இருக்கும்? லடாக்கில் வசித்து வரும் குக்கி சமுதாயத்தில் பிறந்த சில்வியா ஹாக்கிப் மே 3ஆம் தேதி 2023ஆம் வருடம் மாலை நேரத்தில் ஒரு ஜபக்கூட்டத்தில் பங்கு பெற்றார். அந்த ஜபக்கூட்டம் முடிந்தபோது அவர் வலைதளத்தில் தான் வசித்து வரும் ஒரு பகுதியில் ஒரு கட்டிடம் எரிக்கப்பட்ட வீடியோவை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். மணிப்பூரில் கலவரம் வெடித்தது. ஒரு பெரிய கூட்டம் அவருடைய அண்டை வீட்டுக்காரர்களையும் பெற்றோரையும் நெருங்கிக் கொண்டிருந்தது. நான் ரொம்பவே பாதுகாப்பு இல்லாதது மாதிரி உணர்ந்தேன். என்கிட்ட எந்த வழியும் இல்லை. நாங்கள் ஒரு ஜெப கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணி மணிப்பூரில் இருக்க என்னோட சொந்தக்காரங்க எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கணும்னு நான் ஜெபம் செய்ய ஆரம்பித்தேன். என்னோட சொந்தக்காரங்க எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. நாங்கள் சுமார் ஒரு 3 மணி நேரம் ஜெபம் பண்ணோம். அது மனசுக்கு ரொம்ப நிம்மதி கொடுத்தது. இந்த நிலையில் இம்பாலில் இருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கு இனிமேல் என்ன நடக்கும் என்பது புரிய ஆரம்பித்தது. அவர்கள் இரவு முழுக்க விழித்திருந்து விமான பயண சீட்டுக்காக ஏற்பாடு செய்தார்கள். அவர்களால் எதையெல்லாம் எடுக்க முடியுமோ அதையெல்லாம் எடுத்தார்கள். அவர்கள் விமான நிலையத்துக்கு புறப்பட்டு செல்வதற்கு ஒரு வாகனத்தை ஏற்பாடு செய்தார்கள். அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, எல்லா இடத்துலையும் ரொம்ப கூட்டமா இருந்துச்சு. எல்லா தெருமுனையிலையும் சாலைகளிலையும் அங்கும் இங்குமா மக்கள் எல்லாருமே ஓடிட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப பயம் தரக்கூடியமான விஷயமா இருந்துச்சு. எங்க அம்மா எல்லாருக்காகவும் ரொம்ப சத்தம் போட்டு ஜெபம் பண்ணாங்க. சொல்லப்போனா அந்த டிரைவருக்காகவும் எங்க அம்மா ஜெபம் செஞ்சாங்க. அவரு குக்கி சமுதாயத்தை சேர்ந்தவரே இல்லை, ஆனா அவர் ரொம்ப புத்திசாலியா இருந்தாரு. அவர் எங்களுக்காக தன்னோட உயிரை கூட கொடுக்க ரெடியா இருந்தாரு. எங்களை பாதுகாப்பா கொண்டு போனாரு. நடந்து கொண்டிருந்த சம்பவங்கள் சில்வியாவை மிகவும் பாதித்தது. அவருடைய சமூகத்துக்கும் மற்றொரு சமூகத்துக்கும் இடையே ஏற்பட்ட மோதலின் காரணமாக அவருடைய மனது மிகவும் வேதனைப்பட்டது. அதனால் அவர் மிகுந்த மன அழுத்தத்திற்கு ஆளானார். நான் திடீர்னு என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் எதிரியா மாறிட்டேன். அவங்களோட தான் நான் வளர்ந்தேன். நாங்களாம் ஒன்றா சாப்பிடுவோம். நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கோம். அதே எதிரி தான் எங்கள் வீட்டில் ஒரு தடவை தீ பிடிச்சிருந்தப்போ அவங்க காப்பாற்றினாங்க. அதே பக்கத்து வீட்டுக்காரங்க தான். நான் சொன்ன அதே எதிரி தான். யார் எங்களை காப்பாற்றினாங்களோ அவங்களே இப்போ எதிரி ஆயிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு எங்களை சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவங்களோட வார்த்தைங்க, அவங்களோட எழுத்துக்கள், அவங்களோட ஃபேஸ்புக் பதிவு, இந்த போஸ்ட் எல்லாமே பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. என்னன்னா, அவங்களும் மனுஷங்க தான். அவங்க மனசுலேயும் கண்டிப்பாக பயம் இருக்கு. அது அவங்களுக்கும் நல்லாவே தெரியும். அது தேவனால் மட்டும்தான் அகற்ற முடியும். தேவனால் மட்டும்தான் அவங்கள சுத்தப்படுத்தவும் முடியும், எங்களையும் காப்பாற்ற முடியும். தன்னுடைய வாழ்க்கையின் கடினமான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் சில்வியாவுக்கு சமாதான பிரபு இயேசுவிடம் சமாதானம் கிடைத்தது. அவருடைய அளவற்ற அன்பு மற்றும் அனுகிரகம் அவருடைய பாதுகாப்பு கவசமாக அமைந்தது. உலகம் அவரை நோக்கி முகம் திருப்பிக் கொண்டாலும் இயேசு அவருக்கு பாதுகாப்பாக இருந்தார். எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நிரந்தரமாக ஒரு நண்பராக இருந்தார். என்னோட குடும்பம், என்னோட தம்பியோட குடும்பம், அப்புறம் என்னோட அத்தை, இவங்க எல்லாரையுமே உயிரோட பார்க்கும்போது என்னோட கண்ணீரை கட்டுப்படுத்தவே முடியல. அவங்க எல்லாருமே என்னை அரவணைக்க காத்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்ததுமே நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். தேவனை ஆராதனை செய்ய ஆரம்பிச்சேன். தேவன் எங்க குடும்பத்து மீது அனுகிரகமும் கருணையும் வச்சிருக்காரு. இதை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா நிம்மதியாகவும் இருந்துச்சு. வீடு, வாசல், சொத்து எல்லாத்தையும் விட எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம்.
அதை நான் இழந்திருப்பேன். ஏனா தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருள்வார். தவறான வழிகளில் நடப்பவர்களுக்கு எந்த நன்மையும் செய்ய மாட்டார். சில்வியோட கதையில எவ்வளவு சோகம் நிறைந்திருந்ததோ அதை விட அதிகமாக தேவன் மேல வைத்திருந்த நம்பிக்கை விளங்குகிறது. ஒரு இனத்துக்கே விரோதமான வன்முறையின் மத்தியில கூட சில்வியா எப்படி தேவனை இறுக்கமாக பற்றி கொண்டார் என்பதை நம்ம பார்க்கும்போது நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் தேவனை விட்டு விலகக்கூடாது என்பதை நினைவூட்டுகிறது. இந்த உலகத்துல நம்மளை யார் விட்டுட்டு போனாலும், நம்ம வேற யாரை விட்டுட்டு போனாலுமே நம்மளை என்றைக்குமே விடாமல் இருப்பவர் தேவன் ஒருவர் மட்டுமே. ஏன்னா அவரோட வசனமே சொல்லுது, இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று. ஒரு புள்ளி விவரப்படி தற்போது உலகத்துல குறைந்தபட்சம் 40 போர்கள் நடந்து கொண்டு இருக்குது. 40 போர்கள் ஒரே நாள்ல. இந்த போர்கள்னால யாருக்கு என்ன பிரயோஜனம்? ஆனா அதனால நடக்கிற நஷ்டங்கள் ஏராளம் ஏராளம். எத்தனை பேர்களோட உயிர்கள் இழக்கப்படுது, எத்தனை பேர்கள் தங்களுடைய சொந்த நாடுகளை விட்டு சொந்த வீடுகளை விட்டு கடத்தப்படுறாங்க. இந்த யுத்தங்கள் மத்தியிலும் நமக்கு எப்படி அமைதி கிடைப்பது என்பதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்குறோம். இந்தோனேஷியாவுக்கு பக்கத்துல இருக்கிற கினி என்ற ஒரு சிறிய தீவுக்கு ஊழியம் செய்வதற்காக ஒரு தேவ மனிதர் கடந்து போனார். அவர் போன இடத்துல 2 சமூகத்தினர் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. பெரிய வாக்குவாதங்களும் பெரிய இரைச்சல்களும் பெரிய சச்சரவுகளும் அங்கே நடந்துக்கிட்டே இருந்தது. இதை எப்படி சரி செய்வது என்று இந்த தேவ மனிதர் யோசிச்சுக்கிட்டே இருந்தார். நிறைய நாட்கள் அதுக்காக ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தார். ஒரு நாள் அவருக்கு ஒரு பயங்கரமான ஐடியா வந்தது. சண்டை போட்டுக்கிட்டு இருந்த அந்த 2 தரப்பினரில் ஒருத்தர்கிட்ட போயிட்டு தன்னுடைய குழந்தைய, தன்னுடைய மகனை அவர் கையில் தூக்கி கொடுத்துட்டு, இந்த குழந்தை உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் நீங்கள் 2 பேரும் சண்டையே போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கையில் வாங்கின அந்த சமூகத்தினர் அதுக்கு பிறகு சண்டையே போடலை. அதனால் அந்த குழந்தைக்கு பெயர் பீஸ் சைல்டு, அதாவது சமாதானத்தின் குழந்தை என்று பேர் வந்தது. அந்த 2 சமூகத்தினருக்கும் மத்தியில் சமாதானத்தை கொண்டு வந்தது ஒரு மனுஷ குழந்தை, பீஸ் சைல்டு நம்ம பார்த்தோம். இந்த உலகத்துக்கே சமாதானத்தை கொண்டு வரவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. He was the peace child between us and God. தேவனுக்கும் நமக்கும் இடையேயான அந்த விரிசலை நிவர்த்தி செஞ்சது, அதை ரிப்பேர் பண்ணது, சரி கட்டது சமாதான பிரபு, the peace child, the child which brought peace to earth. இயேசு. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கும் குழப்பங்களுக்கும் ஒரே தீர்வு அவர் மட்டும்தான். அவரை நீங்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பங்களில், உங்களுடைய உறவுகளில் இருக்கிற அநேக பிரச்சனைகள் மத்தியிலும் நீங்கள் சமாதானத்தை பார்க்கலாம். இந்த சமாதானத்தை நமக்கு கொடுக்கிற அந்த சமாதான காரணர் இந்த பூமியில் பிறந்தபோது தேவதூதர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடினாங்க. அந்த பாடல் என்ன என்பதை நான் உங்களுக்கு இப்போ வாசிக்கிறேன். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். லூக்கா 2:14. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக, இந்த செய்தி தான் அந்த தேவதூதர்கள் இந்த உலகத்துக்கு அன்று கொடுத்தாங்க. அதே செய்தி தான் இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் நிஜமாவதற்கு வெயிட் பண்ணிட்டு இருக்குது. அந்த சமாதான பிரபு, சமாதானத்தின் முழு அவதாரமான இயேசு கிறிஸ்து இன்று நமக்கு சமாதானத்தை மெய்யாகவே கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார். அவர் ஏற்றுக்கொண்டால் நம் மனதில் இருக்கிற அநேக குழப்பங்கள், அமைதலற்ற சூழ்நிலைகள், அது எல்லாவற்றிலும் அமைதியும் சமாதானம் மகிழ்ச்சியும் நிறைவாகவே கிடைக்கும். நீங்களும் சமாதானமற்று இருந்தீங்கன்னா உங்களுக்கு எங்களுடைய ஜெப உதவி தேவைப்படுமாகில் எங்களுடைய ப்ரேயர் லைன் 9910401010 என்ற நம்பரை எங்களை அழைத்து உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். திருப்புமுனை நிகழ்ச்சியில் இப்போது ஒரு சிறிய இடைவேளை. இந்த இடைவேளைக்கு பிறகு நான் உங்களுடன் இணைந்து ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுக்க போகிறேன். சீக்கிரம் பார்க்கலாம். இந்த புதிய வருடம் 2024 உங்களுக்காக வருடம் முழுக்க ஆசீர்வாதம் நிறைந்ததாக இருக்கப் போகிறது. உங்களுடைய பிரியமானவர்களுக்கு பாடல்களை பரிசாக அளித்து இந்த சந்தோஷத்தை பகிர முடியும்.
2024 வருடம் வெறும் 2024 ரூபாய் மட்டும் கொடுத்து அதன் மூலமாக ஒரு வருடம் முழுக்க மியூசிக்கல் நியூ இயரை கொண்டாட வைக்க முடியும். இது குறிப்பிட்ட கால அவகாசம் உள்ள ஸ்பெஷல் ஆஃபர் மட்டுமே. நேஷனல் டிவியில் 2024 வருடம் புத்தாண்டு வாழ்த்துக்களோடு பாடல்களை ஒளிபரப்பி அது மட்டுமல்லாமல் உங்களுடைய பிரியமானவர்களுடைய புகைப்படத்தையும் டிவியில் ஒளிபரப்ப முடியும். இந்த புதிய வருடத்திற்கான சிறப்பான பரிசு இது அல்லவா? புத்தாண்டு பாடல்களை பரிசாக வழங்குவதற்காக 3 சுலபமான ஸ்டெப்புகளை பின்பற்றுங்கள். ஸ்டெப் 1, www.cbnindia.org இல் லாகின் செய்யுங்கள். ஸ்டெப் 2, ஸ்பெஷல் ஆஃபர் மீது கிளிக் செய்யுங்கள். ஸ்டெப் 3, கிஃப்ட் அண்ட் சாங் டெடிகேஷன் மீது கிளிக் செய்யுங்கள். வெல்கம் பேக் நண்பர்களே. இந்த மாதம் முழுவதுமாக யுத்தத்தில் அமைதி என்ற தலைப்பை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அதில் இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற போர்களுக்கு மத்தியில் நமக்கு சமாதானம் எப்படி பெறுவது என்பதை பற்றி இந்த நிகழ்ச்சியில் பார்த்துட்ருக்குறோம். இந்த உலகத்தில் நடக்கிற பிரச்சனைகள், சண்டைகள், போர்கள், யுத்தங்கள் இது எல்லாவற்றையும் பார்க்கும்போது நம்ம மனசில் நிச்சயமாகவே ஏதாவது ஒரு பீதி ஏற்படும், ஒரு மனக்கலக்கம் ஏற்படும், மரண பயம் கூட ஏற்படலாம். ஆனால் அதன் மத்தியிலும் தேவன் கொடுக்குற சமாதானம் நம்ம எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட சமாதானம் இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டுமே நமக்கு கொடுக்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு அப்படி ஒரு அமைதலற்ற சமாதானமற்ற நிலைமையில் நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பொழுது நம்ம இணைந்து ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம். சமாதானத்தை எங்களுக்கு கட்டளையிடும் நல்ல பரம தகப்பனே, இந்த அருமையான நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நேரத்தில் கூட எங்களுக்கு சமாதானம் இன்றி, அமைதல் இன்றி, பயத்திலையோ கலக்கத்திலையோ நாங்கள் இருந்தோன்னா எங்களை நீர் தொடுங்க அப்பா. உம்முடைய பரிபூர்ண சமாதானத்தினால் எங்களை நிரப்புங்க. இந்த உலகத்தில் நடக்கிற யுத்தங்களில் அடிபடுற, வாழ்க்கைகளை இழக்கிற, குடும்பங்களை இழக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவருடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்துங்க. அந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் கூட நீர் அவர்களுக்கு நம்பிக்கையாக இருங்க. எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் உண்மையில் இன்னும் அதிகமாக புதுப்பிச்சுக்க வேண்டும் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையை நீர் சமாதானத்தினால் நிரப்புங்க. உங்களுடைய சமாதானம், மகிழ்ச்சியும் இன்றும் என்றும் எங்கள் மத்தியில், எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமென். நண்பர்களே, இப்பொழுது நாம் நம்முடைய சமாதானத்துக்காகவும் உலகத்தில் நடக்கிற பிரச்சனைகளின் மத்தியில் சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்காக நம்ம ஜெபம் செய்தோம். ஒருவேளை நீங்கள் இன்னும் இந்த சமாதானமற்ற நிலையில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ஜெபங்களை நீங்கள் விட்டே விட்டுறாதீங்க. சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாய் இருப்பார்கள். சங்கீதம் 37:11. திருப்புமுனை நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளைக்கான நேரம். இந்த இடைவேளைக்கு பிறகு ஒரு ருசியான சமையல் குறிப்பை நம்ம பார்க்க போறோம். சீக்கிரமாங்க. இந்த கண்களில் ஏராளமான கனவுகள் இருக்கிறது, அது நனவாக வேண்டும். இந்த மௌனமான வார்த்தைகளில் ஒரு சிறப்பான எதிர்காலத்திற்கான அழைப்பு இருக்கிறது. பண்டிகை கொண்டாடப்படும் இந்த தருணத்தில் நீங்கள் பலவிதமான கனவுகளை நனவாக்க முடியும். உங்களுடைய உதவியால் பலருடைய வாழ்க்கையும் சிறப்பான எதிர்காலத்தை நோக்கி செல்லும். இந்த முறை இந்த பண்டிகை கால கொண்டாட்டத்தில் ஏதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு வாழ்க்கை முழுமைக்குமான ஒரு பரிசை கொடுங்கள். மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு ஆதரவு தாருங்கள். www.cbnf.org இல் இன்றே இணையுங்கள். வெல்கம் பேக் நேயர்களே. இந்த நிகழ்ச்சி திருப்புமுனை.
இந்த மாதம் முழுவதும் நாம் இங்கே யுத்தத்தில் அமைதியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். அதில் இன்றைக்கு விசேஷமாக உலகத்தில் நடக்கும் போர்களுக்கு மத்தியிலும் யுத்தங்களுக்கு மத்தியிலும் நமக்கு எப்படி சமாதானம் கிடைப்பது என்பதை பற்றி பார்த்துட்ருக்குறோம். இந்த நாள் விசேஷமாக நம்மளுடைய லடாக் பகுதியை பற்றி நம்ம பார்த்துட்ருக்குறோம். லடாக்ல இருந்து ஒரு பாட்டை கேட்டோம். அதே போல் லடாக்கில் செய்யும் ஒரு விசேஷமான ஒரு ருசியான சமையல் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த சமையல் குறிப்பின்படி நீங்கள் சுவையான உணவை செஞ்சு இந்த டிசம்பர் மாதத்தில் உங்கள் வீடு முழுக்க லடாக்கின் வாசனை வீசும்படியாக செய்யுங்க. வாங்க என்ன சமையல் குறிப்புன்னு பார்க்கலாம். நண்பர்களே, இன்னைக்கு கிறிஸ்மஸோட ஸ்பெஷல் எபிசோடுங்கிறதுனால உங்கள் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். என்னோட பேர் சம்போ தங்கோமா. நண்பர்களே, என் பேர் டேசி. இன்னைக்கு லடாக்குடைய ரொம்ப பிரபலமாக இருக்கிற உணவாகிய குரா அப்படின்ற சொல்லப்படுகிற ஒரு உணவை சமைக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த சுவையான குர்ராவை பற்றி சொல்லியிருக்கிறோம். நம்ம ஏன் நம்மளோட நேயர்களுக்காக இந்த குர்ராவை எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லக்கூடாது? இதுக்கு முதல்ல மாவு தேவை, மைதா மாவு, அப்புறம் சர்க்கரை, இதில் கலந்து இனிப்பாக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இந்த மாவை கலக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல மாவை எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் மாவை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்ல மாவை கலந்ததுக்கு அப்புறம் நல்லா பிசையணும். அதை நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா அதை நல்லா ஊற வைக்கணும். அப்பதான் அது நல்லா கெட்டியாகும். அப்புறம் அதை நல்லா ஊற வைக்கணும். ரொம்ப நல்லா ஊற வைக்கணும். ரொம்ப மிருதுவாயிடக்கூடாது. இதை செய்யும்போது உங்களோட சின்ன வயசு கிறிஸ்மஸ் ஞாபகங்களை பற்றி எங்களுக்கு சொன்னா என்ன? நாங்கள் எல்லாரும் சர்ச்சுக்கு போவோம். அங்கே கிறிஸ்மஸை கொண்டாடுறதுக்காக நாங்கள் மெழுகுவத்தியை சர்ச்சு ஃபுல்லாக ஏற்றி வைப்போம். அந்த வெளிச்சம் ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்க. ஏன்னா இப்போ எல்லாம் கரண்ட்ல தானே பண்ணுறாங்க. ஜெபம் முடிஞ்சதுக்கு அப்புறமா குழந்தைங்க எல்லாருக்கும் மெழுகுவத்தி கொடுப்போம். அந்த காலத்தில் நான் எப்போதும் நினச்சி பார்க்கறது என்னன்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஒளியாக இருக்கிறாரு, ரொம்பவே பிரகாசமாக இருக்கிறாரு. இன்னைக்கு நான் ஒரு அம்மாவா என்னால் புரிஞ்சிக்க முடியுது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. தேவன் நமக்காக நிறைய தியாகங்கள் செஞ்சுருக்காங்க. அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக அனுப்பி வச்சிருக்காரு, நம்மளோட பாவங்கள்ல இருந்து மீட்பதற்காக. அப்புறம் மாவு பிசைஞ்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அதை நல்லா உருட்டி இப்படி திரட்டி நம்ம கிட்ட இருக்கிற அந்த மிஷின்ல ரொம்ப மெலீஸா போடணும். நான் இப்போ உங்ககிட்ட காட்டுற மாதிரி தான் அதை செய்யணும். அதுக்கப்புறமா இதை எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கணும். நல்லா ப்ரௌன் கலரா வர வரைக்கும் இதை பொரிக்கணும். கிறிஸ்மஸ் காலத்தப்போ நான் எழுந்துக்குவேன், அம்மா சீக்கிரம் எழுந்துக்குவாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க எல்லாரும் எழுந்துக்கிட்டு இந்த குக்ராவை செய்வாங்க. கேக்கு அப்புறம் எல்லாத்தையும் நல்லா அழகாக தட்டில் வச்சு பகிர்ந்துக்குவோம். ஆமாம், அதை பேக்கிங் செய்வோம். எங்கள் அம்மா தான் அதை செய்வாங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே ஒரு துணியில் போட்டு மூடி வச்சிருவோம். அதுக்கப்புறம் அது ரெடி ஆனதுக்கு அப்புறம் ஒரு சின்ன சின்ன தட்டு எடுத்து எல்லாருக்கும் அதை பகிர்ந்து கொடுப்போம். ஆமாம், அப்படியே கையெல்லாம் மரத்து போயிருக்கும் குளிர்காலம்ன்றதுனால. ஆமா, ரொம்பவே குளிரா இருக்கும். அப்போ அது -டிகிரில இருக்கும், ரொம்பவே குளிரா இருக்கும். நாங்க எல்லாரும் குரு செய்வோம். அந்த சமயத்துல வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன குளம் இருக்கும். அந்த குளம் குளிர்னால அப்படியே ஐஸா இருக்கும். அந்த பனிக்கட்டிய நாங்க ஜாலியா போட்டு விளையாடுவோம். எல்லா பசங்களும் அதுல ஸ்கர்ட்டிங் பண்ணுவாங்க. நாங்க குருவும் செய்வோம். எல்லாரும் அங்க விளையாடுவாங்க. குழந்தைங்களும் வருவாங்க. நம்ம கேக்கு கொண்டு போய் கொடுக்கும் போது அவங்க எல்லாரும் சின்ன சின்ன கிஃப்ட் கொடுப்பாங்க. ஆமா, பரிசும் கிடைக்கும். எல்லாமே மறக்கவே முடியாதது. உண்மையிலேயே அது மறக்க முடியாத காலமா இருந்துச்சு எனக்கு. ஆமா, ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் இது மாதிரி மாறிடும். இப்படி ஒரு டிசைன் கிடைக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையா இருக்கும். உங்களுக்கு நீங்க இதை டேஸ்ட் பண்ணி பாருங்க. இதை நான் வச்சு கொடுக்க, டேஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா? கண்டிப்பா கொடுங்க, டேஸ்ட் பார்க்கணும். நாங்க எடுத்துக்கோங்க. நானும் இதை கொஞ்சம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாக்குறேன். இது ரொம்ப சுவையா இருக்கு, கிறிஸ்பியா இருக்கு. இதுதான் ரொம்ப இனிப்பாவும் இருக்கும். கிறிஸ்மஸோட ஸ்பெஷல். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இவ்வளோ சுவையான ஒரு சிம்பிளான ஒரு உணவை நம்ம பெரியவங்களா இருக்கட்டும், சொந்தக்காரங்களும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்காக அவங்களுக்கு நன்றி சொல்லியே ஆகணும். நான் நம்மளோட எல்லா நேயர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன்.
எங்களோட கிறிஸ்மஸோட இந்த ஸ்பெஷல் நிகழ்ச்சியில் எங்களோட கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நீங்களும் உங்கள் வீட்டில் குருவை செஞ்சு தயாரித்து டேஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. எங்க 2 பேர் சார்பாக லடாக்கில் Merry இருந்து உங்க Christmas. எல்லாருக்குமே கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். மகிழ்ச்சியா இருங்க. என்ன நேயர்களே, லடாக்கினுடைய பிரபலமான உணவு குர்ராவை எப்படி செய்வது என்பதை தெரிந்து கொண்டீர்களா? இந்த மாதம் கூட இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். லடாக்கை பற்றின இன்னும் அதிகமான கண்டென்ட்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னு விரும்புனீங்கன்னா, ஆர் இன்னும் இந்தியாவில் இருக்க மற்ற பிராந்தியங்களோட நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா, எங்களுடைய யூடியூப் சேனல் CBN இந்தியாவை நீங்கள் விசிட் பண்ணி இன்னும் நிறைய வீடியோஸை பார்க்கலாம். நண்பர்களே, இந்த மாதம் முழுவதுமாக யுத்தத்தில் அமைதியை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்த்தது யுத்தத்தின் மத்தியிலும் உலகத்தில் நடக்கிற போர்களின் மத்தியிலும் நமக்கு எப்படி சமாதானம் எங்கிருந்து கிடைக்குது என்பதை பற்றி பார்த்தோம். நம்ம கேட்ட உண்மையான சாட்சி, சமையல் குறிப்பு, இது எல்லாமே உங்களுக்கு மிகவும் உற்சாகத்தை கொடுத்துருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் இன்னொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.